Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கடந்த 2010ஆம் ஆண்டு அப்போதைய திமுக ஆட்சியில் உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை முன்னிட்டு கோவை மாநகரம் முழுவதும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் ஒரு பகுதியாக பாப்பநாயக்கன்பாளையம் கருப்பக்கால் தோட்டம் பகுதியில் சாலை விரிவாக்கத்திற்காக 20க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் வீடுகள் அகற்றப்பட்டன. 3 முதல் 6 மாதங்களுக்குள் புதிய வீடு கட்டித்தரப்படும் என்ற அதிகாரிகளின் உறுதியை நம்பி அந்த குடும்பங்கள் தங்கள் சொந்த வீட்டை விட்டு வெளியேறினர். அதன் பின்னர் தற்காலிகமாக சிமெண்ட் கொட்டகைகளில் தங்க வைக்கப்பட்டனர். ஆனால் அந்த தற்காலிக வாழ்க்கை இன்றளவும் 16 ஆண்டுகளாக நீடிக்கிறது. இடையில் ஆட்சி மாறியது, அதிகாரிகள் மாறினர். ஆனால் மக்களின் நிலைமை மட்டும் மாறவில்லை. தங்களுக்கு நிரந்தர வீடு கோரி மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி என பல முறை மனு அளித்தும் எந்த தீர்வும் கிடைக்கவில்லை என்று மக்கள் கண்ணீருடன் கூறுகின்றனர். 30 வருஷம் ஆல்ரெடி கருப்பக்கால் தோட்டப்பகுதியில் குடியிருந்து செம்மொழி மாநாட்டுக்காக எங்கள் வீடுகளை இடிச்சிட்டாங்க. ஒரு 15 வீடு இடித்து ஆப்போசிட்டில் ரிசர்வ் சைடில் எங்களுக்கு வீடு செட்டு கார்பரேஷன் போட்டு கொடுத்தாங்க. கவர்மெண்ட்லேருந்து போட்டு கொடுத்தாங்க. கலெக்டர் ஆஃபீஸும் கமிஷனர் ஆஃபீஸும் சேர்ந்து போட்டு கொடுத்தாங்க. இப்போ அதுக்கு 3 மாதத்தில் வீடு கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு இப்போ 17 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் எந்த ஒரு வீடோ இடமோ எங்களுக்கு கொடுக்க கிடையாது. திடீர்னு முந்தா நேற்று சனிக்கிழமை 2 பேர் நோட்டீஸ் கொடுக்குறோம், நீங்கள் 15 நாளில் காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு திடீர்னு எங்களுக்கு சொல்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே எங்களுக்கு வீடு கொடுத்தா தான் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கலெக்டர் ஆஃபீஸில் கமிஷன் ஆஃபீஸ் போட்டு பயோமெட்ரிக் சர்வீஸில் எங்களுக்கு டோக்கன் போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லா வீட்டுக்குமே பயோமெட்ரிக் சர்வீஸ் டோக்கன் இருக்குது. ஆனால் திடீர்னு இந்த சொல்லும்போது எங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல. இதுக்கு இவங்க தான் முடிவு எடுத்து எங்களுக்கு நல்ல ஒரு இடம் முடிவு சொல்லணுங்க. வீடு இல்லாமல் தவிக்கும் இந்த குடும்பங்களுக்கு தற்போது மேலும் ஒரு அதிர்ச்சி தகவல் கிடைத்திருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மாநகராட்சி டவுன் பிளானிங் அதிகாரிகள் தற்போது வசித்து வரும் கொட்டகைகளை 15 நாட்களுக்குள் காலி செய்ய வேண்டும் என்று நோட்டீஸ் வழங்க முயன்றதாக மக்கள் கூறுகின்றனர். ஆனால் அந்த நோட்டீஸை ஏற்க மறுத்த பொதுமக்கள் நிரந்தர வீடு கிடைத்தால் மட்டுமே இந்த இடத்தை விட்டு காலி செய்வோம் என உறுதியுடன் கூறுகின்றனர். கடந்த 2010ஆம் ஆண்டு மாற்று வீடுகள் வழங்கப்படும் என்று கூறி பொதுமக்களிடம் புகைப்படம், கைரேகை, கருவிழி பதிவு உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் சேகரிக்கப்பட்டன. மாற்று வீட்டுக்கான டோக்கன்களும் வழங்கப்பட்டன. அந்த டோக்கன்களை இன்று வரை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கும் இங்குள்ள மக்கள் நகருக்குள்ளேயே மாற்று வீடு அல்லது இடம் கொடுத்தால் உடனே காலி செய்து விடுகிறோம் என உருக்கமாக வேண்டுகோள் விடுத்துள்ளனர். எங்களுக்கு வீடு தான் தண்ணிக்கா கரண்ட்டுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ எங்களுக்கு வீடு தான் பிரச்சனைங்க. 15 நாளில் காலி பண்ணிடுங்க. மாற்று இடம் எதுவுமே இல்லை, ஒரு வீடா இடமா எதுவுமே இல்லாமல் இந்த நோட்டீஸை வாங்கிக்கோங்க. 15 நாளில் நீங்கள் காலி பண்ணுங்க. நாங்கள் 15 வீடு தாங்க சுத்தமாக இடம் இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம். 35 வீட்டுக்கு மாற்றினாங்க. 35 வீட்டில் பாக்கிக்கெல்லாம் இடம் இருக்குது. அவங்கெல்லாம் காலியாக ஆனால் 15 வீட்டுக்காரர் நாங்கள் அங்கேயே இருக்கோம். எங்களுக்கு ஏன்னா மட்டம் சுத்தமாக செம்மொழி மாநாட்டுக்கு ரோட்டுக்கு சுத்தமாக மட்டம் பண்ணிட்டாங்க. எங்களுக்கெல்லாம் இடம் அந்த பக்கம் இது இல்லை. 15 வீடு லைனாக நாங்கள் இருக்கிறோம். அவங்களே செட்டும் போட்டு கொடுத்தாங்க. நாங்களே செட்டும் ஆமாங்க, வீடு வேணுங்க. இந்த விவகாரம் குறித்து கோவை மாநகராட்சி டவுன் பிளானிங் அதிகாரி தாமோதரனை தொடர்பு கொண்டு கேட்டபோது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மாற்று வீடு அல்லது இடம் வழங்குவது குறித்து குடிசை மாற்று வாரியத்திற்கு தகவல் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் விரைவில் அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களுடன் கலந்தாலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். ஒரு சர்வதேச மாநாட்டுக்காக தங்களது வீடுகளை இழந்து 16 ஆண்டுகளாக தகர கொட்டகையில் வசிக்கும் கருப்பக்கால் தோட்டம் பகுதி மக்களின் நியாயமான கோரிக்கைக்கு தமிழக அரசு தீர்வு காண வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நீலமேகத்துடன் செய்தியாளர் சுரேஷ்குமார். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.